கோல்டை பற்றி ஒரு லெவலில் வச்சுருக்கேன். கோல்டு என்ன மாதிரி இதுவாக போகுதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் சரிங்களா? நான் இதே மாதிரி யூடியூப்பில் பாருங்கள். தொடர்ந்து பார்த்திங்கன்னா இதனுடைய அப்டேட்ஸை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய லெவல்ஸ் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். அகெயின் ஒரு வாரத்தில் டைம் இருக்கும்போது அதை திருப்பி நான் போடுவேன் சரிங்களா? கோல்டுடைய லெவலில் நம்ம வந்துடலாம். கோல்டை வச்சு ட்ரேட் பண்ணுறோங்க. இப்போ கோல்டு பாருங்கள், கிளியர் கட் வியூ என்ன சொல்ல வருது. அப்போ எது வரைக்கும் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்க போகுது. ஒரு ஃபெபனாச்சி ரீடெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சரிங்களா? இதேமாரி எஜுகேஷன் பர்பஸுக்காக ஃப்ரீயாக எந்த ஒரு பைசாவும் இது பண்ணாமல் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன். எஜுகேஷன் பர்பஸ் யாவரும் நலம் என்ற பெயரில் ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் கொடுத்துட்ருக்கேன். நான் பிகினர்லேருந்து ஓரளவுக்கு மேலே வந்திருக்கேன் சரிங்களா? அதனால் என்ன மாதிரி டெக்னிக்கல் ஒர்க் பர்ஃபெக்டாக இருக்கும். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 90% கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் சரிங்களா? டெக்னிக்கல் ஒர்க்கு அனாலிஸில் கொஞ்சம் ஓகே. நான் எஃப்ஓண்டோ பண்ணுற ட்ரேடராகவும் வச்சுக்கலாம். ஸ்டாக்கை ஈக்விட்டி பை பண்ணுற ஒரு ட்ரேடராகவும் நான் என்னுடைய இது சொல்கிறேன். நான் பர்சனலாக யாரும் பை அண்ட் டிப்ஸ்லாம் கொடுக்குறதில்ல. ஓகே, ஆப்ஷன் ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்கை சிறுவாக இன்வெஸ்டராகவும் இருக்கேன். மியூச்சுவல் ஃபண்ட் அனாலிஸாகவும் இருக்கேன் சரிங்களா? ஒரு பாண்ட் மார்க்கெட்டில் என்ன மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்கணும். அப்போ எல்லாம் ஒரு பொசிஷனில் இருக்கேன். நிறைய புக்ஸை மட்டும் ரீட் பண்ணுங்கள். எங்கேயுமே கிளாஸை பை பண்ணுறதோ ஒரு ஆப்ஷனை ப்ரீமியம் பை பண்ணுறதோ இருக்கிறத விட நீங்கள் புக்ஸை நிறைய ரீட் பண்ண தொடங்கினாலுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ கோல்டு லெவலில் பார்த்துக்கலாம். இந்த வீக்லி உடைய ஹையை பிரேக் பண்ணிச்சு, ப்ரீவியஸ் டே உடைய ஹையை பிரேக் பண்ணதுன்னா இந்த கோல்டு லெவல் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த கேட்டகரியில் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கும் சரிங்களா? அப்போ இது டேவுடைய ஹையை பிரேக் பண்ணது, வீக்லி உடைய ஹையை பிரேக் பண்ணது. இந்த 127 ரிவர்சல் பாயிண்ட் இதுக்குள்ளே ஒரு கன்சல்ட் நடக்க போகுது. இந்த கன்சல்ட்டுக்கு அப்புறம் திருப்பி அகைன் இங்கே கீழே கூட வரலாம். இதனுடைய மிட் பாயிண்ட்டை சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் இது அப் சைடுக்கு உண்டான மார்க்கெட்டு தான் சரிங்களா? அதேமாதிரி டவுன் சைடுக்கு உண்டான மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மிட் பாயிண்ட்டை தாக்கு பிடிக்க முடியல சரிங்களா? அவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. திருப்பி இன்ஸ்டியூட் லெவலில் இங்கே வந்திருக்கு. மிட் பாயிண்ட்டை தாக்க முடியல. இந்த 30 அப்புறம் கீழே வர்றதுக்கு உண்டான இந்த ஃபால் ப்ரீவியஸ் டேவுடைய லோன்றதும் லோவுக்கு அப்புறம் கட் பண்ணும்போது வீக்கிலுடைய மிட் பாயிண்ட் இருந்தது வர்றதும் இது வாலட்டிலிட்டியான மார்க்கெட். இப்போ இந்த லெவலை கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் ப்ரீவியஸ் டே அப்கமிங் டேயில் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. இது பர்ஃபெக்டாக இருக்கும். இதை லைக்